செல்வா தமிழ் குரல் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேங்க. என்ன அப்படின்னா, நம்ம திரையரங்குகளுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பொழுதுபோக்குக்காக, நம்மளுடைய சந்தோஷத்துக்காக, மனசு விட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமாக அந்த பொழுதை போக்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக போவோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சூழ்நிலையில் திரையரங்கு போகக்கூடிய பழக்கமே ரொம்ப குறைஞ்சி போச்சு. எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று நம்ம தொலைபேசியில் பார்த்துடுறோம், அப்படின்னா தொலைக்காட்சியில் பார்த்துடுறோம். திரைப்படங்கள் பார்க்குறது ரொம்பவே நம்மக்கிட்ட குறைஞ்சி போச்சு. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த படங்களை நம்ம திரையரங்கில் போய் பார்க்குறத நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன் படம்லாம் நிறைய பேர் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, பாட்டி தாத்தா, நம்ம ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வப்பட்டாங்க, ஆசைப்பட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வரலாற்று சம்பந்தமாக, ஒரு பூர்வீக சம்பந்தமாக இந்த மாதிரியான படங்கள் வரும்போது கண்டிப்பாக மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்க தான் செய்யுது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு படத்தை பற்றி உங்களோட பேசலாம், பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காந்தாரா அந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாமே இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட இன்னைக்கு படத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே அடி தடி சண்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டு குத்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணங்களில் குழந்தைகளுக்கு தேவையான சில விஷயங்களை திரைப்படங்கள் மூலம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு எப்படி வாழைப்பழத்தில் மாத்திரையை வச்சு கொடுக்குறோமோ அந்த மாதிரி திரைப்படங்கள் மூலமாக ஏதோ ஒரு சில நல்ல கருத்துக்களை அவங்கக்கிட்ட கொண்டு செலுத்திட முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கும் எங்கேயோ 1-2 படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு காந்தாரா படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். காந்தாரா படம் அப்படிங்கிறது ஒரு தெலுங்கு மொழியிலேருந்து நம்ம தமிழ் மொழிக்கு தான் மொழிபெயர்த்து அந்த படம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த கதையினுடைய முக்கிய கதை அம்சம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழர்களினுடைய அதாவது நம்மளுடைய ஆரம்ப கால நம்பிக்கைகள், இறை நம்பிக்கை எப்படி இருந்துச்சு, இறை நம்பிக்கை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட எப்படி பரவி இருக்கு, அந்த காலகட்டங்களில் மக்கள்கிட்ட இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு வேரூன்றி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம இன்னைக்கு இறைவனை சாமி கும்பிடு, நம்பிக்கையோட இரு அப்படின்னு நம்ம சொன்னால் இன்னைக்கு குழந்தைங்க யாரும் கேட்கறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி திரைப்படங்கள் மூலமாக இறை நம்பிக்கையை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு சொல்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், இந்த இடத்துல